Hi students, welcome back to 6th standard geography class unit 2 land and ocean. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நிலப்பரப்பும் பெருங்கடலும். Pathway. This lesson focuses on the land and oceans found on earth. It deals with the classification of landforms, first, second and third order landforms. இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறது பூமியில் உள்ள நிலப்பரப்பையும் பெருங்கடல்களை பத்தி பார்க்க போறோம். Pangaea, the supercontinent and the sea around is Pantalsa. It was 200 million years ago when these land masses moved away from each other to gain the present position as continents and oceans. Pangaeaங்கிறது ஒரு பெருங்கண்டம். அதை சுற்றியுள்ள நீர்ப்பரப்பு தான் பந்தல்சா. 200 மில்லியன்ஸ் ஆகோ இந்த லேண்ட் மாஸ் என்ன செஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிச்சிச்சு. அப்படி நகர்ந்து ஆரம்பிச்சதுல தான் இந்த நம்ம இப்போ இருக்க கான்டினென்ட்டும் ஓஷன்ஸும் ஃபார்ம் ஆச்சு. இது எதனாலனா டியூ டு த இன்டர்னல் ஹீட் ஆஃப் த எர்த். எர்த் இஸ் கவர்டு பை வாட்டர் விச் ஆக்குபைஸ் 71% and land that occupies 29% of earth's surface. The surface of earth is not even because it has lofty mountains, deep oceans and other landforms. earthல 71% வந்து water இருக்கு, then 29% தான் land. இந்த surface வந்து earthல எல்லாமே ஈவனா இருக்காது. சிலதுல உயர்ந்த மலைகள், ஆழமான oceans and other landforms. These landforms can be classified as first order, continent, கண்டங்கள், oceans, பெருங்கடல்கள், second order, mountains, மலைகள், plateaus, பீடபூமிகள், plains, சமவெளிகள், third order, valleys, பள்ளத்தாக்குகள், beaches, கடற்கரைகள், sand dunes, மணல் குன்றுகள். First order landforms. Continents and oceans are grouped as first order landforms. The vast land masses on earth are called continents and huge water bodies are called oceans. There are 7 continents. They are Asia, Africa, North America, South America, Antarctica, Europe, Australia. Asia is the largest continent, whereas Australia is the smallest one. First order landforms. Continentsum oceansum first order landforms. பூமியில் உள்ள மிகப்பெரிய நிலப்பரப்பை தான் கான்டினென்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பரந்த நீர்ப்பரப்புன ஓஷன்ஸ்னு சொல்லுவாங்க. கான்டினென்ட்ஸ்னு பார்த்தா 7 கான்டினென்ட்ஸ் இருக்கு. தே ஆர் ஏஷியா, ஆஃப்ரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அண்டார்டிகா, யூரோப் அண்ட் ஆஸ்திரேலியா. இருக்கிறதுலே ஆசியா தான் மிகப்பெரிய கண்டம். அதில் ஆஸ்திரேலியா சிறிய கண்டம். ஜியோ கனெக்ட். லேண்ட் கிளாசிஃபிகேஷன். சங்கம் பீரியட். குறிஞ்சி, மவுண்டன் அண்ட் இட்ஸ் என்விரான்ஸ். முல்லை, ஃபாரஸ்ட் அண்ட் இட்ஸ் சரௌண்டிங்ஸ். மருதம், அக்ரிகல்ச்சரல் லேண்ட் அண்ட் இட்ஸ் அட்ஜாயினிங் ஏரியாஸ். நெய்தல், sea and its environs. பாலை, டெசர்ட் ரீஜன். சங்க காலத்திலேயே நிலத்தை வந்து வகைப்படுத்தி உள்ளாங்க. எப்படின்னா மலையும் சார்ந்த பகுதியை குறிஞ்சினும், காடும் சார்ந்த பகுதியை முல்லைனும், விவசாயம் பார்க்குற நிலப்பகுதியை மருதம்னும், கடலும் சார்ந்த பகுதியை நெய்தலும், பாலைவன பகுதியை பாலைனும் பிரிச்சிருக்காங்க சங்க காலத்துல. Apart from continents, there are 5 oceans located on the Earth's surface. They are the Pacific, Atlantic, Indian, Southern and Arctic Ocean. Among these oceans, the Pacific Ocean is the largest and the Arctic is the smallest. பூமி நிலப்பரப்புல 5 பெருங்கடல்கள் இருக்கு. Pacific Ocean, Atlantic, Indian, Southern and Arctic Oceans. இதுல பசிபிக் ஓஷன் இருக்கிறதுலே பெருசு. ஆர்டிக் ஓஷனுங்கிறது சிறிய பெருங்கடல். Do you know Isthmus, a narrow strip of land which connects 2 large land masses or separates 2 large water bodies? அப்படின்னா 2 பெரிய நிலப்பரப்புகளை இணைக்க
கூடியதும் அல்லது இரண்டு பெரிய நீர்ப்பரப்புகளை பிரிக்கக்கூடியதாக இருக்க மிகச்சிறிய நிலப்பகுதியை தான் இஸ்துமிசான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நிலசந்தி. செகண்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸ். The second order landforms are categorized as mountains, plateaus and plains. Mountains, plateaus, plains-லாம் செகண்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸ் வரக்கூடியது. மவுண்டெயின்ஸ் அப்படின்னாவே நல்லாவே நம்மளுக்கு தெரியும் மலைன்னு. Landforms that rise 600 meters above its surroundings and has steep slopes is called a mountain. Mountains are found in isolation or in groups. மவுண்டெயின்ஸ் வந்து எப்பொழுதுமே எப்படி காணப்படும்னா சுற்று நிலப்பகுதியை விட 600 மீட்டருக்கு மேலே உயர்ந்து காணப்படும். இவை வந்து வன் சரிவை கொண்டிருக்கும். இது தனித்தோ அல்லது தொடர்களாகவோ காணப்படும். If the mountains extends for a larger area continuously, it is called as mountain range. தொடர்ச்சியாக நீண்டு காணப்பட்டால் இந்த மலைகளை மலைத்தொடர்னு சொல்லுவாங்க. These ranges stretch for hundreds or thousands of kilometers. பொதுவாக இந்த மலைத்தொடர்கள் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னா பல நூறு கிலோமீட்டர் முதல் பல்லாயிரம் கிலோமீட்டர் வரை பரவி காணப்படுகின்றன. The Himalayas of Asia, the Rocky Mountains of North America, Andes of South America are such example. இதுக்கு எக்ஸாம்பிள் எதை சொல்லலாம்னா ஏஷியாவில் இருக்க ஹிமாலயஸையும், நார்த் அமெரிக்காவில் இருக்க ராக்கி மவுண்டன்ஸையும், சவுத் அமெரிக்காவில் ஆண்டஸ் மவுண்டைன். த ஆண்டஸ் மவுண்டைன் இன் சவுத் அமெரிக்கா இஸ் த லாங்கஸ்ட் மவுண்டன்ஸ் ரேஞ்ச். இதோட நீளம் எவ்வளோ தூரம் இருக்குன்னா 700 கிலோமீட்டர்ஸ். அதே மாதிரி உயரத்தில் ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் மவுண்டைன் இஸ் நோன் அஸ் த பீக். உயரம் வந்து அதிகமாக இருந்தால் அதுக்கு பேர் பீக்கு. மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் த வேர்ல்டு. மவுண்ட் எவரெஸ்ட் தான் இருக்கிறதுலே உயரத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மலைத்தொடர். இதோட உயரம் எவ்வளோனா 8,848 meters. Mountains are the sources of rivers. They provide shelter to flora and fauna. ஆறுகள் உருவாகும் இடம் மலைகள் தான். இந்த மலைகள் தான் தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் உறைவிடமாக இருக்கு. Her tourism is an important activity. During summer, people go to a mountainous region to enjoy the pleasing cool weather. கோடை காலங்களில் பல மலைத்தொடர்கள் சுற்றுலாத்தலங்களாக விளங்குது. உதகமண்டலம், கொடைக்கானல், கொல்லி ஹில்ஸ், ஏற்காடு அண்ட் ஏலகிரி ஆர் some of the hill station found in Tamil Nadu. Plateaus, பீடபூமிகள். Plateaus are the elevated portions of the earth that have flat surfaces bounded by steep slopes. சமமான மேற்பரப்பை கொண்ட உயர்த்தப்பட்ட நிலப்பரப்பு. இவை மலைகளை போன்று வன் சரிவுகள் கொண்டவை. The elevation of plateaus may be a few hundred or several thousand meters. இந்த பிளாட்டியூஸ் வந்து 100 மீட்டர்லேருந்து பல்லாயிரம் மீட்டர் வரை உயர்ந்து காணப்படும். திபெத்தியன் பிளாட்டியூ இஸ் த ஹையஸ்ட் பிளாட்டியூ இன் த வேர்ல்டு. இந்த வேர்ல்டே திபெத்தியன் பிளாட்டியூ தான் ஹையஸ்ட் பிளாட்டியூ. இதை வந்து எப்படின்னு சொல்லுவாங்கன்னா உலகத்தின் கூரை. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் த ரூஃப் ஆஃப் த வேர்ல்ட். த ஃபிளாட் டாப்டு பார்ட் ஆஃப் த பிளாட்டியூ இஸ் கால்ட் டேபிள் லேண்ட். சமமான மேற்பரப்பை கொண்டுள்ளதால் இதை மேசை நிலம் எனவும் அழைக்கப்படுகிறது. The plateaus are generally rich in minerals. பொதுவாக வந்து பீடபூமிகளில் கனிமங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. The Chota Nagpur plateau is one of the mineral rich plateaus in India. இந்தியாவில் சோட்டா நாக்பூர் பிளாட்டியூவில் தான் மினரல்ஸ் வந்து ரிச்சாக இருக்குது. Therefore, mining is one of the major activities of the people living here. இங்கே வாழ்கிற மக்களுக்கு சுரங்க தொழில் தான் முக்கியமான தொழிலாக கருதப்படுகிறது. The Deccan Plateau in peninsular India is of volcanic origin. எரிமலை பாறைகளை கொண்டது தான் இந்தியாவில் இருக்க டெக்கான் பிளாட்டியூ. தர்மபுரி பிளாட்டியூ, கோயம்புத்தூர் பிளாட்டியூ and Madurai Plateau are found in Tamil Nadu.
தமிழ்நாட்டில் தர்மபுரி பீடபூமி, கோயம்புத்தூர் பீடபூமி மற்றும் மதுரை பீடபூமிகள் உள்ளன. பிளெயின்ஸ். Plains are flat and relatively low-lying lands. Plains are usually less than 200 meters above sea level. Sometimes they may be rolling or undulating. சமவெளி சமமான மற்றும் தாழ்வு நிலத்தோற்றமாகும். இது கடல் மட்டத்திலிருந்து 200 கிலோமீட்டர் குறைவான உயரம் கொண்ட நிலத்தோற்றம். சில சமவெளிகள் சீரற்றதாக இருக்கும். Most plains are formed by rivers and their tributaries and distributaries. These plains are used extensively for agriculture due to the availability of water and fertile soil. பெரும்பாலும் சமவெளிகள் ஆறுகள், அதன் துணையாறுகள் மற்றும் கிளையாறுகளால் உருவாக்கப்படுகின்றன. பிளெயின்ஸில் ஃபர்டைல் சாயிலும் அதுக்கு தேவையான வாட்டரும் இருக்கிறதுனால அக்ரிகல்ச்சர் இங்கே முக்கியமான தொழிலாக கருதப்படுகிறது. They are most suitable for human inhabitation. Hence they are the highly populated region of the world. மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற இடமா இருக்கு. அதனால தான் வேர்ல்ட்லே அதிக மக்கள் தொகை உள்ள இடம் பிளெயின்ஸ் தான். The oldest civilization like the Mesopotamian and the Indus civilizations developed in river plains. The Indo-Gangetic Plain in North India is one of the largest plains in the world. The plains formed by river Kaveri and Vaigai are the important plains found in Tamil Nadu. The coastal plains are the low-lying lands adjacent to oceans and seas. மிக பழமையான நாகரிகங்களான மெசபடோமியா நாகரிகமும் சிந்து சமவெளி நாகரிகம் போன்றவை இந்த பிளெயின்ஸ்லேருந்து தான் தோன்றுச்சு. வட இந்தியாவில் உள்ள கங்கை சமவெளி உலகின் பெரிய சமவெளிகளில் ஒன்றாகும். தமிழ்நாட்டில் முக்கியமான சமவெளிகளான காவேரி மற்றும் வைகை ஆறுகளால் உருவாக்கப்பட்டவையாகும். பெருங்கடல்கள் மற்றும் கடல்களை ஒட்டி உள்ள தாழ் நிலங்கள் கடற்கரை சமவெளிகள் ஆகும். In this video you learnt about first order and second order landforms. Next video you will learn about the third order landforms. Thank you students.